டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ப்ராஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ்லாம் பற்றி பேசியிருந்தோம். அதை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி இளஞ்செழியன் சேலத்திலேருந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். இளஞ்செழியன், உங்களோட சந்தேகம் என்ன? இளஞ்செழியன், குட் ஈவினிங் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்களோட சந்தேகம் என்ன? சார், சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேங்க. சேலத்தில் எங்கே சென்டர்ஸ் போட்டிருக்கீங்க, சென்டர்ஸ் அமைஞ்சிருக்கு, தென் ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சேலத்தில் ஆக்சுவலாக அவர் இருக்கிறாரு. சேலத்தில் பயிற்சி மையம் எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்கிறாரு. அவர் எங்கே அணுகணும்? சேலத்தில் இருக்கிற எங்கள் தொலைத்தொடர்பு நிலையத்தில் போய் கேட்டாலே அங்கே சேலத்தில் எங்கே ட்ரைனிங் கொடுப்போங்கிறத நாங்கள் சொல்லுவோம். நான் அந்த சேலம் தொலைத்தொடர்பு மையம் இல்லை சேலம் சேவை மையம், தொலைத்தொடர்பு சேவை மையம் எங்கே கேட்டாலுமே நாங்கள் உடனே ஸ்டூடெண்ட்ஸை ப்ராப்பராக கைட் பண்ணி நியரஸ்ட் ட்ரைனிங் சென்டருக்கு நாங்கள் சொல்லிடுவோம். அடுத்தபடியாக முகிலன் அப்படின்ற நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். முகிலன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் வணக்கம், என் பேர் முகிலன். நான் வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படித்தேன். சரிங்க. ஸோ நான் வந்து இந்த கோர்ஸ் பிஎஸ்என்எல்ல கொடுக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் நான் படித்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி சார் வேலைக்கு கரெக்டாக இருக்குமா? ஆக்சுவலாக அவர் வேற துறையை சார்ந்தவராக இருக்கிறாரு, பயோடெக்னாலஜி படிச்சிருக்காரு. இப்போ அவர் வந்து என்னன்னா இந்த தொலைத்தொடர்பு சார்ந்த இந்த விஷயத்தை படித்தா அவருக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் ப்ராட்பேண்டில் ஆப்டிக்கல் ஃபைபர் டெக்னாலஜி இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் ப்ரோக்ராமில் ட்ரெயின் ஆனேல்னா ஆப்டிக்கல் ஃபைபர் டெக்னாலஜி லே பண்ணுற கம்பெனிகள்லையோ இல்லை ப்ராட்பேண்ட் நெட்வொர்க்கிங் கனெக்ட் பண்ணுற கம்பெனிகள்லையோ இல்லை ஐபி நெட்வொர்க்கிங் அதில் ஏதாவது சிறப்பு பயிற்சி பெற்றுனா நீங்களே நெட்வொர்க்கெல்லாம் கான்ஃபிகர் பண்ணி அந்த மாதிரி கம்பெனிஸ்லையோ உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. இப்போ இந்த சான்றிதழ் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பால் ஏற்கப்பட்டிருக்குதா மேம்? இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க இல்லையா அவங்க கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம்? இது எங்கள் பிஎஸ்என்எல் ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ணி கொடுக்குற சர்டிஃபிகேட். இதோட கரிக்குலம் எதன் அடிப்படையில் செட் பண்ணப்படுறது? இதோட கரிக்குலம் வந்து ஏஐசிடிஇ சில வருஷங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆல் இண்டியா டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து பிஎஸ்என்எல்லோட ஒரு புரிதல் ஒப்பந்தம் பண்ணி நாங்கள் வந்து இஇடிபி எம்ப்ளாய்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு இங்கே மாணவர்கள் கல்லூரியிலேருந்து வெளியில் வந்த உடனே அவர்களுக்கு வேலைக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்ததுனால அவர்களை வந்த உடனே கம்யூனிகேஷன் சம்பந்தமான வேலையில் அவங்க சிறப்பாக பணியாற்றணும்னு அந்த இஇடிபிங்கிற ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அதனால ஏஐசிடிஇ அப்ரூவ் பண்ணின கரிக்குலம் தான் இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட். இப்போ எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற இதில் வந்து என்னென்ன இதெல்லாம் காரணிகள்லாம் இருக்குது, என்னென்ன விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னென்ன பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது? உதாரணத்துக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி எம்ப்ளாயபிலிட்டியில் நிறையா கேட்டகரி இருக்குது. அதில் என்னென்ன பயிற்சிகள்லாம் இதில் கொடுக்குறீங்க மேம்? அந்த எம்ப்ளாய்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ங்கிறதுல 3 விதமாக இருக்கும், சில்வர், கோல்டு, பிளாட்டினம்னு. சில்வரில் வந்து கம்யூனிகேஷன் சப்ஜெக்ட்ஸு 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், டிஜிட்டல் ஸ்விட்சிங், டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் தென் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதோட ஒரு அதே மாதிரி கோல்டில் எடுத்துட்டேன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் அண்ட் ப்ராட்பேண்ட் டெக்னாலஜி அண்ட் இது பிளாட்டினம்னு எடுத்துட்டேன்னா மொபைல் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங் அதெல்லாம் வரும். இதெல்லாம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸோட நாங்கள் வந்து எப்படி குரூப் டிஸ்கஷனை கையாளணும், எப்படி செமினார்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி இன்டர்வியூ ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி வந்து உங்களோட சிவியை ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாமும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைட் பை சைடு ட்ரைனிங் கொடுக்குறோம். அதனால் இது வந்து எங்களுக்கு நல்ல ரிப்போர்ட்டே கிடச்சிது. 280 ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணினோம். 245 ஸ்டூடெண்ட்ஸ் நன்னா பிளேஸ் ஆகிட்டா. அவங்க பிளேஸ் ஆகிட்டு எங்களுக்கு கொடுத்த டெஸ்டிமோனியலில் அந்த பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூவில் அவங்க என்ன சிறப்பாக கேட்டாங்க, இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து சிறப்பாக அவங்கள கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க ஹேண்டில் பண்ண விதத்தை விட்டு நிறையா கோர் கம்பெனிகளில் இவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது மூலமாக அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்தபடியாக ஈரோட்டிலேருந்து ஒரு விஜய்னு ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறார். அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். விஜய், உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் மேம், நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் மேம். இந்த 15 பேட்ச் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரிங்க. இப்போ வந்து நான் வந்து உங்கள் பிஎஸ்என் கோர்ஸ் அட்டன் பண்ணாலும் என்னோட ஃபீல்டு கோர் டிபார்ட்மெண்ட்லேயே என்னோட ஜாப் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்களா? இல்லை மற்றபடி அந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டு பிஎஸ்என் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் தான் வரும். அதில் சேர்றதுக்கு தராங்களா? அவர் துறை சார்ந்தே வேலை கிடைக்குமா இல்லது இந்த துறைக்கு மாறினா தான் அவருக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறேன். அந்த துறையெல்லாம் நம்ம தீர்மானிக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் செலக்ட் ஆகணும். அதுதானே நம்மளோட. இல்லை அவர் என்னோட கேள்வினா அவர் படிக்கிற துறை வந்து வேறையா இருக்குது. இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் வருது.
இவர் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாருன்னா அவர் துறையிலேயே அவருக்கு வேலைக்கு கோர் போகிறது கம்பெனி வேலைகள் கிடைக்கும். இப்போ கேபிள் லேயிங், நம்ம RF கான்ஃபிகரேஷன், இது மாதிரி கோர் கம்பெனிகள் வேலைகளும் கிடைக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தாலும் கம்யூனிகேஷன் படித்தா கோர் கம்பெனிகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டு இருந்தப்ப நீங்கள் சொன்னீங்க ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ப்ராஜெக்ட் எதன் அடிப்படையில் இங்கே டிசைன் பண்ணப்படுது, எந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராஜெக்ட் மூலமாக அவங்க கற்றுக்குவாங்க வர்றவங்க? ப்ராஜெக்ட்டுங்கிறது எல்லா பொறியியல் கல்லூரிகளையும் மேண்டேட்ரி. கண்டிப்பாக ஃபைனல் இயர் படிக்கும் மாணவர்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். அந்த மேஜர் ப்ராஜெக்ட்டுங்கிறத அவங்க பண்ணியே ஆகணும். அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் சப்போர்ட் உண்டோ நிறையா டாபிக்ஸ் நாங்கள் கொடுப்போம். எங்களோட ஃபேக்கல்ட்டியில் இருக்கிறவங்க அதுக்கு உண்டான கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்தா அவங்க வந்து ப்ராஜெக்டை ஃபுல்லாக எங்களோடையே முடிச்சுக்கலாம். இல்லை, இப்போ இந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட் வந்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜெலாம் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரதுனால அண்ணா பல்கலைக்கழகத்தால் இதெல்லாம் அங்கீகரிக்கப்படுமா இந்த ப்ராஜெக்ட்ஸ்? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் காலேஜ்லேருந்து போனஃபைட் லெட்டர் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணினா அந்த காலேஜ்லேருந்து வர ப்ரொஃபஸர்ஸே இந்த ப்ராஜெக்டை இவாலுவேட் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. நாங்கள் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். ப்ராஜெக்ட் இஸ் சப்மிட்டட் இன் த காலேஜ் அண்ட் இட் இஸ் அப்ரூவ்ட் பை த காலேஜ். இப்போ இதுக்கான இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னா ப்ராஜெக்ட்டுக்கான கைடன்ஸ் அப்படின்றது இல்லாமல் அந்த உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பீங்களா? எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுவதுமாக பயன்படுத்திக்கலாம். இதுக்கு தனியாக அவங்க ஏதாவது ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்குமா? ப்ராஜெக்ட் மேஜர் ப்ராஜெக்ட் அப்படின்னா 6000 rupees ப்ராஜெக்ட்டுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். மினி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது 3000லாம் பண்ணலாம். அது நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்தபடியாக தாம்பரத்துலேருந்து சிவகுமார்ங்கிற நேயர் இணைஞ்சிருக்கார். அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சிவகுமார், உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம். என் சன் வந்து 3rd year பிடெக் படிச்சுட்டு இருக்கான். சரிங்க. இசிஇ. அவன் ஒன்றும் இல்லை, அவனுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்புக்காக உங்கள் இதில் அந்த ஃபெசிலிட்டி கிடைக்குமா பிஎஸ்என்எல்ல இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக? இன்டர்ன்ஷிப்னு ஒரு சின்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அது ஒரு வாரம் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுப்போம். பட் தொடர்ச்சியாக பண்ணுறதுக்குங்கிறதுக்கு ட்ரைனிங் சென்டரில் வசதி இல்லை. சரி, இப்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேம் இந்த எவ்வளோ டியூரேஷனுக்கு அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிக்க முடியும்? நீங்கள் என்னென்னா ஒரு 2 months வீக்கு அந்த மாதிரியான இதில் பண்ணுறீங்க. இவங்க வந்து எவ்வளோ காலத்துக்கு அந்த ப்ராஜெக்டை பண்ணிக்க முடியும்? ப்ராஜெக்ட் செய்வது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே அவங்களுக்கு எப்போ ஹாலிடேஸ் இருக்கோ அவங்க எங்கள் ஹாஸ்டலில் கண்டினியூஸாக தங்கியும் ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சுட்டு போகலாம். இல்லை அப்பப்போ வந்து கைடன்ஸ் கேட்டுண்டு, இங்கே சென்னை மாணவர்களாக இருந்தால் அப்பப்போ வந்து கைடன்ஸ் கேட்டுண்டும் ப்ராஜெக்ட் பண்ணலாம். ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் கைடுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உள்ள பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க பண்ணிப்பாங்க. எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து ஆர்டிடிசியில் வழங்கப்படுற பல்வேறு பயிற்சிகள், அதில் இருக்கக்கூடிய ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ், யாரெல்லாம் அதில் சேரலாம், யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது, வயது உச்சவரம்பு இருக்கா, அப்படி பல்வேறு சந்தேகங்களுக்கு, நேயர்களோட சந்தேகங்களுக்கு நீங்கள் விடையளிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய நன்றி. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு டெக்டாக் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.